வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நான் வாங்கின காஸ்ட் அயனை பற்றி பார்க்கலாம். அது எப்படி சீசனிங் பண்ணுறது, எப்படி குக் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். இது எல்லாமே நான் மதுரை சிக்கந்தர் ஷாப்பில் நான் வாங்கினது. நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டச் ஓவனை பற்றி பார்க்கலாம். இது 3 லிட்டர்ஸ் டச் ஓவன். இது எனக்கு சீசனிங் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சீசனிங் பண்ணிக்கிட்டேன் வீட்டில். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்ல வெயிட்டு. 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதோட நமக்கு மூடியோடு கொடுத்துருந்தாங்க, 2-in-1 பர்பஸோட மூடி. இது நம்ம இந்த மாதிரியும் மூடிக்க முடியும், திருப்பியும் முடிக்க முடியும். மூடி நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இது நம்ம 2-in-1 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மூடி மட்டும் தனியாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை இல்லை ப்ரெட் டோஸ்ட்டு, அடை ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை கூட நம்ம இதில் பண்ணிக்க முடியும். அடுத்து நான் மினி டச் ஓவன் வாங்கினேன். இது 750 ml. உங்களுக்கு மூடி நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, உள்ளார நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இந்த மினி டச் ஓவன். அதோட ஃப்ளாட் சர்ஃபேஸுன்றதுனால நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். மூடி எடுத்துகிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப குட்டியாக, ரொம்ப காம்பேக்டாக, அழகாக இருந்துச்சு இந்த மினி டச் ஓவன். அதோட ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குழி பணியாரக்கல். இதுவுமே நல்லா சீசனிங் பண்ணியிருந்தாங்க. பேக் சைடு நல்லா சர்ஃபேஸு ஃப்ளாட்டாக இருந்ததுனால நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்து தோசைக்கல். இந்த தோசைக்கல் நல்லா மழன்னு இருந்துச்சு. இதை நான் ஆக்சுவலாக சப்பாத்தி போடுறதுக்கு தான் வாங்கினேன், ஆனால் இதில் தோசை ஊற்றினாலும் நல்லா மெலிசாக நல்லா வந்துச்சு. அடுத்தது ஆப்பச்சட்டி. இதுவும் எனக்கு சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து தோசைக்கல். இது நான் ஃப்ளாட்டாக இருக்கிற தோசைக்கல், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிறது நான் வாங்கினேன். இது இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விளக்கி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அழுக்கெல்லாமே உங்களுக்கு போயிடும். ஃபுல்லாக நல்லா தொடச்சிடலாம். ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். மேலே சொரன்னு இருக்க சர்ஃபேஸ் வந்து நமக்கு மழன்னு ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதோட இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாமே உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அதுக்காக நல்லா போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். உப்பு ரொம்ப நாளை நமக்கு இருந்துச்சுன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். உடனே நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கேஸில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இந்த மாதிரி இண்டக்ஷன்லேயோ கேஸ்லேயோ வச்சுட்டு நல்லா சூடு படுத்தலாம். இந்த மாதிரி தண்ணி தெளித்தா நல்லா புகையாக வரணும். அந்த மாதிரி நல்லா சூடு பண்ணதும் அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிட்ட அப்புறம் எடுத்து மறுபடியும் நம்ம லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுனால உள்ளார இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்துடும். அதோட உங்களுக்கு தோசை ஊற்றும்போது ஒட்டாமல் வர்றதுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்ததும் நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா மெலிசாக வந்துச்சு. எனக்கு ரோஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்படியே கிறிஸ்பாக ரோஸ்ட்டு நல்லா முறுமுறுன்னு தோசை வந்துச்சு. அடுத்து பேப்பர் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தோசையை ஊற்றிட்டு நெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா செவந்ததும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பாக தோசை வந்துச்சு. கிறிஸ்பான பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி. அடுத்து ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம். ஆப்பக்கடையை நான் ஆயில் தடவி தொடச்சி விட்டுட்டு மாவு ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக ஆப்பம் வந்துடுச்சு. அடுத்து குழி பணியாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே நல்லா வந்துச்சு எனக்கு.
மாவு ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக நல்லா செவந்து வந்துருந்துச்சு. குழி பணியாரமும் ஈஸியாக ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. அடுத்து ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை நான் போட்டுக்கிறேன். பாசுமதி அரிசி அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஊறி இருக்கணும். ஊறினது இது கூட போட்டு வேக விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாதம் வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி ட்ரை ஆனதும் மூடியை போட்டு மூடிட்டு அப்படியே நிறுத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சாதம் நல்லா வெந்து வந்திருக்கும். அரிசி 1 மணி நேரம் ஊறி இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த டச் ஓவனில் நெய்யும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம கலந்து விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதிலே இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரத்திலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். அடுத்து நம்ம பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன், பெப்பர் போட்டுக்கிறேன், மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு வேக வைக்க போகிறேன். இது ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெந்ததும் தேங்காய் பால் ஊற்றி ஒரே ஒரு கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். கொதித்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சு. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாமே நமக்கு கிடச்சிடும். அந்த மாதிரி டச் ஓவன் மூடியில் இந்த மாதிரி ப்ரெட்டு ஈஸியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 in 1 பர்பஸ். இது மூடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரையிங் பேனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். படமாவும் நான் ஊற்றிருக்கிறேன், அதுவுமே நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. இது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை இதெல்லாமே நம்ம இதில் வறுத்துக்க முடியும். அடுத்து தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டேன், அதுவுமே நல்லா வந்துச்சு. அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஊத்தப்பம், மினி ஊத்தப்பம் போட்டேன். ஒட்டாமல் நல்லா வந்துச்சு. தோசை கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வந்துச்சு. சாதாரணமாக நம்ம சப்பாத்தி போட்ட அப்புறம் தோசைக்கல்ல போட்டோம்னா தோசை வராது, ஆனால் இதில் நல்லாவே எனக்கு வந்துச்சு. அடுத்து ரோஸ்ட்டு ஊற்றி பார்க்கலான்னு ஊற்றினேன். அதுவுமே நல்லா வந்துச்சு. நல்லா செவந்து ஈஸியாக தோசைக்கல்ல இருந்து வந்துச்சு எனக்கு. இந்த இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு. உங்களுக்கு வாங்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது நீங்கள் ரெகுலர் யூசேஜ்னால் நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஆயில் தடவி வச்சுடுங்க. அப்போ தான் ரஸ்ட் ஏறாமல் இருக்கும். அடுத்த வாட்டி யூஸ் பண்ண எடுக்கும்போது நீங்கள் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.